ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு குயிக்காக குடைமிளகாய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் சாதம் குக் பண்ண தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். சாதம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட குக் பண்ணலாம். சாதம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 3 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரமாக வறுபடும். ஆல்மோஸ்ட் வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு காய்ந்த தேங்காயை சேர்த்து வறுத்துக்கலாம். மசாலா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பச்சை, சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு கலர் உள்ள குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஆல்மோஸ்ட் குடமிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடித்து ஆற வச்ச சாதத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்த சாதம் செய்கிறதுக்கு சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு சேர்க்கும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். குடமிளகாயை இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா பசங்க மாற்றி வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. இதோ நம்மளோட டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.